முன்னாள் என்னோட எக்ஸ் முன்னாள் எக்ஸ் இருக்காரு தெரியுமா, ம், ம். அவர் மாதிரி நம்ம ஓ எல்லாம். ஓ ஓகே ஆமா, ம், கல்யாணம் பண்ணிருக்கோம், ம், சண்டை போட்டு பிரிஞ்சிட்டோம், ம், மறுபடியும் வேற ஒண்ணு கல்யாணம் பண்ணிட்டு ட்ரை பண்றோம், ம், அது கூடயும் சண்டை வரும், ம், அதையும் விட்டு பிரிஞ்சிருவோம், ம். மறுபடியும் கல்யாணம் பண்ணுவோம், மறுபடியும் சண்டை வரும், அதையும் விட்டு அதை பிரிஞ்சிருவோம். இதுக்கு பருத்தி முட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே. இதுல இருந்து என்ன சொல்ல வர்றீங்க, ம். நீ உயிரோடு இருக்க செத்தே போயிருக்கலாங்கிறது மாதிரி இல்ல இல்ல, சொல்றீங்க. கல்யாணமே பண்ணிக்காம இருந்துட்டு ஓ, போயிடலாமே. அப்படி சொல்ல வர்றீங்களா? ம். அப்போ நான் சாமியாரா இருந்து புத்தரா இருந்து வழி நடத்துறதுதான் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா? இல்லையே, இப்ப நீங்க சொன்னீங்களே சிம்புலாம் கல்யாணமே பண்ணாம எவ்வளவு ஜாலியா இருக்காரு. எத்தனையோ டிவோர்ஸ், எத்தனையோ பிரேக்கப் பார்த்திருப்பாரு. இப்ப சிம்பு கல்யாணம் பண்ணலைங்கிறது உங்க கவலையா, இல்ல நாட்டு மக்களும் நாசமா போய் கிடக்குது, இதுக்கு ஒரு நல்ல தலைவன் வருவானா அப்படிங்கிற தேர்தல்ல இருக்கிற கவலையா? எந்த கவலையில நீங்க முடிக்கிறீங்க, எந்த கவலையில ஆரம்பிக்கிறீங்கன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. நன்றி வணக்கம். நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, ம். அன்புமணி ராமதாஸ் இருக்காரு தெரியுமா, ஆமா அவர் டாக்டருங்கிறாங்க. ஆமா. டாக்டருங்கிற எல்லாருமே மரியாதை பேசுறத நான் பார்த்திருக்கேன். ம். ஆனா அவரு மரியாதை இல்லாம பேசுறாரு. இல்லையே, நல்லாதானே மரியாதையா தான் பேசுவாரு. எங்க மரியாதை பேசுனாரு, ம். அவனே அவனேன்னு பேசுறாரு யாரு? முக ஸ்டாலின். ஓ, எதிர்கட்சினா அப்படிதானே சார் பேசுவாங்க. அப்ப எதிர்கட்சினா மரியாதை இல்லாம தான் பேசுவீங்களா? ம். ம்? எதிர்கட்சி அப்படி பேசுவாங்க, பொதுமக்கள் அப்படி பேச மாட்டாங்க. நான் பொதுமக்கள். என்னத்த சொல்றதுன்னு தெரியல. ஒரு தலைவனா இருக்கிறவன் மரியாதை தெரிஞ்சவனா இருக்கணுங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். ம். ஆமா, ஜாதி வெறி பிடிச்சவனுங்களா இருக்கானுங்கிறது தெரியுது.